அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா, அப்படி இல்லைனா புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிக்கலாமா, எது பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு, நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம், நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேவா? அண்டர்லைன் பண்ணி படிக்கிறத விட நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் அந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறது சில பேருக்கு ஒத்து வராது. அது எதுக்காக, யாருக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இது வரைக்கும் டிஎன்பிசி படித்ததில்லை அப்படின்றவங்களும், நான் முன்னாடி படித்தேன் ஆனால் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களும், அதிகமாக ஞாபகம் மறதி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும், இன்னும் எனக்கு டைம் இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகேவா? நோட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிக்கிறத விட நோட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், யாரெல்லாம் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து நோட்ஸ் எடுப்பாங்க. நோட்ஸ் வந்து புக்காக, அதாவது நோட்டாக வாங்கி நிறைய நோட்ஸ் வந்து எழுதுவாங்க. எழுதிட்டு அந்த நோட்ஸை திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறத விட புக்கில் அண்டர்லைன் பண்ணி படித்தாலே உங்களுக்கு புரியுது அப்படின்னா அதுவே பண்ணிக்கலாம். ஆனால் புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிக்கிறதுல வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு பாலிட்டி எடுத்துருக்கீங்க அப்படின்னா, நோட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ பாலிட்டியோட சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அந்த நோட்ஸ் எடுக்கிற நோட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. அந்த நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, பாலிட்டிக்கான சிலபஸ். நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்களோ இல்லை மெயின்ஸ் படிக்கிறீங்களோ, எதுக்காக நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கான சிலபஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே எழுதி வச்சுருக்கிறது முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் சிலபஸ் எழுதுனதுக்கப்புறம் அந்த நோட்டை நீங்கள் தொடக்கூடாது. சிலபஸை மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியுமே வந்து அதுக்கான கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஃப்ரெஷராக இருக்கீங்க, பாலிட்டி பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்றவங்க அதுக்காக கிளாஸ் வந்து பார்க்கலாம். கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 6th-லேருந்து 12th வரைக்கும் பாலிட்டியில் இருக்கிற லெசனை வந்து கோ த்ரூ பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நம்ம எதையுமே படிக்க போகிறதில்ல, மனசில் உள்வாங்கிக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்றத ரீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் புதுசாக ஒரு புக் எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து சும்மா வந்து எடுத்து பார்க்க போகிறோம். நம்ம கதை புக்கெலாம் படிப்போம் இல்லையா, அப்படியே மேலோட்டமாக படிச்சுக்கிட்டே போகல. அந்த மாதிரி சிலபஸ் வைஸில் அந்த பாலிட்டியில் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற லெசன்ஸ் வந்து சும்மா ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணும்போதே நீங்கள் ஏற்கனவே சிலபஸை பார்த்ததுனால இது எங்கே இந்த லெசன்னா வந்து சிலபஸில் கவர் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? அப்படி இல்லை, எனக்கு வந்து சிலபஸில் இருக்கிற லெசனை மட்டும் படித்தா போதும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறவங்க, ஏற்கனவே நிறைய அகாடமிஸில் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி வேர்ஸ் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து என்னென்ன லெசன்லாம் படிக்கணும் அப்படின்றத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லெசனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து ரீட் பண்ணுறீங்க. ரீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எதுவுமே புரியல, சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கலாம். ஆரம்பத்தில் எனக்கு படிக்கும்போது பாலிட்டிலாம் ரொம்ப ஒரு புது சப்ஜெக்ட் மாதிரி இருந்தது. ஏன்னா சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால ரொம்பவே சில வார்த்தைகள்லாம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு காசு கொடுத்து தான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெசனோட பேரை மட்டும் போட்டிங்க அப்படின்னால யூடியூப்பில் நிறைய கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் முக்கியமாக நான் பாலிட்டிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து பாலிட்டி வந்து எனக்கு ஒரு ஃபெமிலியரான சப்ஜெக்டாக மாறுறதுக்கு முக்கியமான ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் கனிமுருகன் சாரோட அந்த பாலிட்டி வீடியோஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லெசனை படிக்கிறீங்க, லெசனில் வந்து இருக்கிற பாலிட்டி வந்து உங்களுக்கு புரியல, லெசன் டைப் வந்து சொல்லணும் அப்படின்னும் பொழுது அதில் முக்கியமாக என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத பார்க்கும்பொழுது
விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பேர். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு லெசனை போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து அதுலேருந்து என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத வந்து சும்மா வந்து ஒன் வேர்டு மாதிரி கொடுத்துருந்துறாங்க. ஆரம்பத்தில் நானும் அதை பார்த்துருந்தேன். அதுவே கொஞ்சம் எனக்கு பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு லெசன் ஃபுல்லாக இருக்கும்போது எதை படிக்கணும் என்ன வரும் அப்படின்னே தெரியாதப்போ இந்த மாதிரிலாம் அதில் கொஷின் கேட்கலாம் போல் அப்படின்றத ஒரு ஐடியாவுக்கு நான் வந்து அதையும் பார்த்துக்கிட்டேன். இப்போது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எய்ம்டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும், கவர்மெண்ட்டோட ஒரு யூடியூப் சேனல். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டிக்கு தி பெஸ்ட்டாக வந்து கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டில் வந்து பாலிட்டியில் இருக்கிற ஒரு 20 வீடியோ 30 வீடியோ இருக்குது அப்படின்னா ஒரு வீடியோவையும் நீங்கள் வந்து அந்த சிலபஸ் வைஸாக நீங்கள் படிக்கிற லெசனுக்கு சம்மந்தமாக என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட முக்கியமாக வெளியில் எந்த கிளாஸ்லேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக வந்து புரிகிற மாதிரி தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு 3 வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? இது எல்லாமே நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது. கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா புக்கை வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணியாச்சு அப்படின்னும் பொழுது அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டெலிகிராமில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், எந்த சோர்ஸஸில் இருக்குது அப்படின்றதுலாம் உங்களுக்கு முன்னாடியே வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதில் போயிட்டு பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் வந்து வந்திருக்கும், ஓகேவா? அந்த கொஷின் பேங்க் எடுத்து பாலிட்டியில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள். பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் பாலிட்டியில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். இது 3ஐயும் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் ஒரு புக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் சிலபஸ் வைஸாக நோட்ஸ் எடுக்கும்பொழுது எப்பயுமே நான் வந்து 6ஆவதுல ஒரு லெசன் எடுத்தேன், அதில் வந்து நான் வந்து அந்த லெசனை வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு பேஜில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு தான் நானும் ஆரம்பத்தில் பண்ணேன். அது எல்லாமே வேஸ்ட்டு. ஏன்னா நான் அனுபவிச்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது பிரேக்காக இருக்கும், ஒரு இடத்துலையுமே கண்டினியூட்டியே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வேஸ்ட், ஓகேவா? அதுக்கு பதிலாக நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கின அந்த முன்கதை இருக்குல்லையே அது வந்து கேட்பாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய புக்கில் வந்து இருக்கும், சரிங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம படித்தப்போ நம்மளுக்கு வேர்ஸ் டு ஸ்டடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா பாலிட்டியில். அதுலேயே வந்து ஒரு டாப்பிக்கு எங்கெங்கெல்லாம் லெசன் இருக்குது அப்படின்ற அளவுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அடிப்படை உரிமைகளில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் படிச்சிருக்கீங்க, 2வது கிளாஸ் பார்த்துருக்கீங்க, 3வது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருக்கீங்க. இது 3த்துலேயும் ஒரே கண்டென்ட்டை தான் சொல்லுவாங்க. ஆனால் எது முக்கியம் அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அடிப்படை உரிமைகள் பற்றி நம்ம நிறைய படிச்சிருந்தாலும் முக்கியமாக தேவைப்படுறத 3 பேருமே சொல்லியிருப்பாங்க. கிளாஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர்லேயும் சொல்லியிருப்பாங்க, புக்லேயும் சொல்லியிருப்பாங்க. அப்போ அது முக்கியமானதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், நோட்ஸில் எடுத்து எழுதிக்கணும். மற்றபடி அந்த கதைலாம் வந்து உங்களுக்கு 3 வாட்டி நீங்கள் படிச்சிருக்கீங்க, புக்கில் படிச்சிருக்கீங்க, கிளாஸ் பார்த்துருக்கீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கீங்க. அதனால் அந்த வளவலன்னு வரப்போகிற கதையெல்லாம் உங்களுக்கு அதில் எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நோட்ஸ் எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுது, ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு லெசன் எடுத்து ஒரு புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லெசன் வந்து பாலிட்டியில் 12th புக்கிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெசனே 20 பேஜ் 25 பேஜ் வரும். ஆனால் நம்ம ரிவிஷன் பண்ணும்பொழுது ஒரு புக்கை ஒருத்தன் வந்து 10 புக்கு படிக்கிறவன் வந்து வின் பண்ணுறதில்ல, ஒரே புக்கை 10 வாட்டி படிக்கிறவன் தான் வின் பண்ணுறான் அப்படின்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ண தான் என்ன ஆகும்னா நம்ம மூளையில் போய் நல்லா ஸ்டோர் ஆகும். அப்படி ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா பின்னாடி அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வரும். அப்போது ஒரு 20 பக்கம் இருக்கிற புக்கை நம்ம வந்து படித்து முடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நியர்லி ஒரு நல்லா ஸ்பீடாக படிக்கிறவங்களா இருந்தாலும் கூட ஒரு மணி நேரமாவது கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் நீங்கள் எடுத்து அந்த நோட்ஸை படிக்கிறதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் 5 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா நம்மளோட கையெழுத்தை நம்ம ரிவைஸ் பண்ணும்பொழுது திரும்ப பார்க்கும்பொழுது நம்ம கண்ணை மூடணும் அப்படின்னா மேல் லைனுக்கும் கீழ் லைனுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லைன் இருக்குன்னா அடுத்த லைனில் நம்ம என்ன எழுதியிருப்போம், நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும்னு அதை கொண்டு நம்மளோட பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த அளவுக்கு நோட்ஸ் மேக்
பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ஞாபக சக்தி ரொம்ப யூஸ் ஆகும், ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம மனசால் கண்ணால் மட்டும் பார்த்து படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மனசு வந்து வேறு இடத்துல கூட இருந்திருக்கலாம். மேபி எல்லா டைமும் வந்து ஒரே அளவு கான்சன்ட்ரேஷனோடு நம்ம படிக்க முடியாது இல்லையா. சில டைம் வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதும் வந்து இயற்கை தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம படிச்சுட்டே இருக்கும் பொழுது நம்மளோட மைண்ட் வேற எங்கேயும் போகும். ஆனால் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மசில் மெமரியில் ஞாபகம் இருக்கும். சரியா, அதை வந்து நான் நிறைய அனுபவிச்சதுனால சொல்கிறேன். அதனால் நம்ம எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எழுதியிருக்கோம் அப்படின்னா எக்ஸாமில் அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு படித்த மாதிரி தெரியாது, ஆனால் ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு வந்திருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம நோட்ஸில் அந்த வார்த்தையை எழுதியிருப்போம், ஆனால் ரிவைஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். ஓகேவா, அதனால் நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா ஃபஸ்ட் டைமே நான் நிறைய நோட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் நோட்ஸ் எடுக்கிற முறை தான் தப்பாக இருந்துச்சு. பின்னாடி தான் அதை என்னால் மாற்றிக்க முடிஞ்சுது. நோட்ஸ் எடுக்கும்பொழுது நம்ம ஃபஸ்ட் டைமே புக்கை எடுத்து வச்சுட்டு, இப்போ நான் எக்கனாமிலாம் நோட்ஸ் எடுத்தது, எக்கனாமி கூட இல்லை சயின்ஸ்லாம் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதி வச்சுருப்பேன். நடுவில் வந்து எனப்படும் ஆகும் போகும்னு அந்த எக்ஸ்ட்ரா வேர்டு இருக்குல்ல, அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுருந்துருப்பேன். ஆனால் அதெல்லாம் தப்பு அப்படின்றது நான் பின்னாடி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா, அதனால் நோட்ஸ் அப்படின்றது நீங்கள் 5 பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பேஜில் ஹாஃப் பேஜில் சுருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து நோட்ஸில் மிக முக்கியமான தகவல்கள் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி நோட்ஸை வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா நோட்ஸில் எடுத்ததை படிக்காமல் திரும்பி அதையே நோட்ஸாக எடுத்திருப்போம். என்னோடய புக்கில் என்னோட ஒரு நோட்டு பாலிட்டி நோட்டில் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை மட்டும் நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு 6-7 வாட்டி ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைமே அடிப்படை உரிமைகள் நோட்டில் எழுதி வச்சுருக்கிறத படிக்காமல் திரும்ப நான் வேறு ஏதோ பார்க்கும்பொழுதும் அது வந்து முக்கியம்னு தெரியும். ஆனால் மறுபடியும் நான் முன்னாடி நோட்டில் எழுதியிருக்கேன்னு தெரியாமலே வந்து மறுபடியும் எழுதி வச்சுருந்துருப்பேன். அதனால் நோட்ஸ் எடுக்கிறத விட முக்கியமானது அதை ரிவைஸ் பண்ணுறது. ஓகேவா, நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியும், டைம் வந்து இருக்குமா நோட்ஸ் எடுக்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுக்க டைம் வந்து இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ரைட்டிங் ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கும்போது பெட்டராக நம்மளால் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். சரிங்களா, நோட்ஸ் எடுக்கிறது நல்லது தான். ஆனால் நோட்ஸ் எடுத்ததுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், திரும்ப படிக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நோட்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 4 வாட்டி நம்ம அதை படிச்சிருக்கணும். அதை வந்து ஒரேடியாக நம்ம ஸ்கூல் புக்கே திரும்ப படித்தோம் அப்படின்னா போர் அடிக்கும். அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கை பார்க்கணும், சிலபஸ் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் அதுக்கான சம்மந்தப்பட்ட யூடியூப் கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். இல்லை நீங்கள் கிளாஸு பே பண்ணி போகிறீங்க அப்படின்னா அங்கே பாலிட்டி கிளாஸ்க்கு போகலாம். மூணாவது விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். இது 3த்தையும் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது முக்கியம் அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்கள் புக்கு எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 பேஜ் இருக்கிறது 5 பேஜ் இருக்கிறது ஒரு பேஜில் வந்து உங்களால் சுருக்கி எழுத முடியும். சரியா, அடுத்தது டைம் வந்து கேட்டுறாங்க நோட்ஸ் எடுக்கும் பொழுது டைம் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ எக்ஸாம் இன்னும் 5 மாதம் 6 மாதத்தில் எக்ஸாம் இருக்கும்போது நோட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கும்பொழுது தான் வந்து சயின்ஸ் தேவைப்படும். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்க சயின்ஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அப்பையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்க சயின்ஸை விட டெக்னாலஜி பார்ட்டில் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க எக்ஸாமில். அதனால் சயின்ஸை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா, சயின்ஸில் வந்து புக் பேக் கொஷின், அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஷின், அதுக்கப்புறம் வந்து முக்கியமான சில லெசன்ஸை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் பார்க்கணும். சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிட்டியில் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவோட பேரை சொன்னாலே அவர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் சயின்ஸில் அப்படி கிடையாது, கொஞ்சம் டீப்பாக படிக்க வேண்டியிருக்கும். அப்படின்றதுனால அதில் வந்து கூற்று காரணங்கள்லாம் கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் புக்கில் இருக்கிறதையே திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சயின்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு படிக்க மாட்டேன், நான் வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறேன் அப்படின்றவங்க, சயின்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு டைம் இருக்குது அப்படின்றவங்க மட்டும் வந்து நோட்ஸ் எடுக்கலாம். மற்றபடி அதில் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அடுத்த விஷயம் என்னன்னா நீங்கள் முக்கியமாக பாலிட்டிக்கு நோட்ஸ் எடுக்கணும், எக்கனாமிக்கு நோட்ஸ் எடுத்து படித்தா நல்லது, ஜாகிரஃபிக்கு நோட்ஸ் எடுத்து படித்தா நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே நோட்ஸ் எடுத்து படிக்கிறது நல்லது. இதை விட்ட மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது.
கிடையாது. அதே யூனிட் 8லாம் வந்து யூனிட் 8 யூனிட் 9லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் முக்கியமான சப்ஜெக்ட்டு, அதாவது இலக்கியம் பாட்டெலாம் நம்மளால் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியாது. அதுவே அந்த சுயமரியாதை இயக்கம் பற்றியோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது நம்மளோட தமிழ்நாட்டோட வரலாறு, அதுக்கப்புறம் மன்னர்களோட வரலாறு அப்படின்னு இருக்கும்போது அதை நம்ம நோட்ஸ் எடுக்க முடியும். ஆனால் இலக்கியத்தை நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எல்லையே இல்லாமல் போயிட்டே இருக்கும். திருக்குறளுக்கு நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்லாம் போகாதீங்க. அதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு புக்லேயோ அல்லது புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிக்கிறதோட நிறுத்திக்கலாம். என்னென்ன பார்ட்டுக்கு வந்து நோட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். நம்மளுக்கு வந்து நோட்ஸ் நோட்ஸ் வந்து எப்படிலாம் வந்து சீக்கிரமாக எடுக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சரியா? லிமிட்டடான சோர்ஸ் வச்சுக்கோங்க. லிமிட்டடான சோர்ஸில் இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நோட்ஸாக எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை மட்டும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டு 1-2 எக்ஸாம் வந்து எழுதி பாருங்கள். கிளாஸில் மாடல் டெஸ்ட் அந்த மாதிரி எழுதி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். அப்படி இல்லை 1-2 குறையுது, அது வந்து என் நோட்ஸில் இல்லை அப்படிங்கும்போது அதை நீங்கள் வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட நோட்ஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ப்ராப்பராக எந்த நோட்ஸுமே எடுக்கலைன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. நான் ரிவைஸ் பண்ண அதிகமாக ரிவிஷன் பண்ணுறதுனால வந்து எனக்கு வந்து மார்க் அதிகமாகச்சே கொஞ்சம். என்னோட நோட்ஸை வந்து நான் ஒழுங்காக எடுத்து படித்தது கிடையாது. அதனால தான் வந்து இத்தனை அட்டெம்ப்ட் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்னோட நோட்ஸ் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட எல்லா கொஷினுமே என் நோட்ஸில் இருக்கும். அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் நான் அதை ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் வந்து எனக்கு மார்க் கம்மியாகுது. நீங்கள் நோட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா நோட்ஸை நம்பாமல் இருக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து 1-2 லைனை விட்டுருப்போம். அந்த 1-2 லைன்லேருந்து கொஷின் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பயந்துக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட நோட்ஸை நம்பாமல் மறுபடியும் நான் புக்கையே வந்து சார்ந்துட்டு இருந்தேன். அந்த புக்கை வந்து நம்ம படிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இருக்க மாதிரி தெரியும். அப்படி படிக்கும்பொழுது ரொம்பவே டைம் எடுக்கும். சரிங்களா? அப்படி இல்லாமல் உங்களோட நோட்ஸை நீங்கள் ரொம்ப நிறைய நம்பணும். நீங்கள் ஒரு வாட்டியும் அதுக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம நோட்ஸ் நல்லா இருக்குது, நம்மளோட நோட்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கும் கரண்ட் அஃபேர்ஸோ அல்லது முக்கியமாக சில தெரியாத கொஷினை ஆட் பண்ணுறதுக்கும் உங்களோட நோட்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணுறது நீங்கள் தான் வந்து கில்லாடியாக இருப்பீங்க. மற்றவங்க எல்லாம் வந்து 10 புக்கு வச்சுட்டு உட்காந்துட்டு மலைச்சு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து கையில் ஒரு 2 நோட்டு வச்சுக்கிட்டு தைரியமாக வந்து நோட்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? நான் லாஸ்ட்டாக ஒரு குரூப் 4 எழுதினேன். அப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருந்தேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்றுட்டு இருந்தேன். சும்மா என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நான் கீழே சும்மா குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு நோட்டு தான். அந்த நோட்டு ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது. ஓகேவா? எல்லாமே கலராக பெண்ணெல்லாம் போட்டு அழகாக எழுதி வச்சுருந்தாங்க. பார்க்கும்பொழுது ஆசையாக இருந்தது. நான் இப்போ வந்து உட்காரணும் அப்படின்னா நான் 10 நோட்டு போட்டு வச்சுருக்கேனே நோட்ஸுக்கு. இந்த ஒரு சிங்கிள் நோட்டில் வந்து அவங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு ஆர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வெறுமனே புக்கில் இருக்கிறத வந்து அப்படியே கதையாக எழுதி வைக்கிறது இல்லாமல் நடுவில் நம்ம ஃப்ளோ சார்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மைண்ட் மேப் மாதிரி வந்து ஒரே விஷயத்தை பற்றி பக்கத்தில் அழகாக எழுதி வச்சுக்கலாம். அதுக்கு சம்மந்தமான டிராயிங்ஸ் வரைஞ்சி வச்சுக்கலாம். இந்தியாவோட மேப்பு, தமிழ்நாட்டோட மேப்பு இந்த மாதிரிலாம் போட்டு ஜியாகிரஃபிக்கு படித்தோம் அப்படின்னா மைண்டில் இன்னும் நல்லாவே புரியும். சரிங்களா? அதனால் நோட்ஸ் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. அதில் இன்னும் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த நோட்ஸை ரிவிஷன் பண்ணுறது, அந்த நோட்ஸை வந்து நீங்கள் நம்புறது. இது 3 விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 1 மட்டும் இல்லை யூபிஎஸ்சி வரைக்கும் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவிலேருந்து நான் சொன்னது இல்லாமல் என்னோட அனுபவத்துலேருந்து நான் சொன்னது தான். சரிங்களா? நான் வந்து கைப்பட எழுதியிருக்கேன். நான் நோட்ஸ் வந்து ப்ராப்பராக எடுக்கலை அப்படின்னாலும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே எழுதியிருக்கேன். சயின்ஸ் உட்பட நான் வந்து நோட்ஸை எடுத்திருக்கேன். ஆனால் நான் நோட்ஸ் எடுத்த விதம் தப்பு, அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணாதது 2வது தப்பு. இதெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா கிளியர் பண்ணியிருக்க முடியும். கன்ஃபார்மாக அது என்னால் சொல்ல முடியும். அதனால் அந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாமல் உங்களோட நோட்ஸை அதுக்காக டைமை வந்து கொடுங்க. ஓகேவா? ஒரு 4வது ரீடு 5வது ரீடு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. எடுத்தோடனே ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு நான் நோட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு உட்காந்திங்கன்னா நீங்கள் புக்கையே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி போன்ற மாதிரி எழுத வேண்டியிருக்கும். சரி? அந்த தப்பு பண்ணாமல் ஒரு 4-5 ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட நோட்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு சொத்தாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.